உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனத்தோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காலம் தாழ்த்தாதீர்கள். நன்றி, வணக்கம். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விருது மு.க. ஸ்டாலின் விருது. அந்த விருதை முதல் முறையாக நீங்க பெற்றிருக்கீங்க. அந்த ஒரு கையில் பெற்றிருப்பது அவருக்கு பெருமையான அவர் சொல்றாரு. இந்த விருது நீங்க பெற்றதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அது என்னை பெருமைப்படுத்துவதற்காக சொன்ன வாசகம். உண்மையில் நான் தான் அவருடைய மனதில் நூற்றுக்கணக்கான ஒரு பெயர்கள் ஓடி இருக்கும். இருந்தபோதும் என்னை தேர்ந்தெடுத்தது எனக்கு அளித்த மிக பெரும் மரியாதை. இது மேலும் கழகப்பணி ஆற்றுவதற்கு என்னை உற்சாகம். தொடர்ந்து நீங்க மேடையில் பேசும்பொழுது ஏன் துணை முதலமைச்சர் அறிவிக்க ஒரு தாமதம் தயக்கங்கிற கேள்வியை கேட்டிருந்தீங்க. தாமதமாவது நினைக்கிறீங்களா சார்? ஆமாம், இந்நேரம் பண்ணியிருக்கணுமே. நம்ம இந்த பேச்சு எவ்வளோ நாள் அவங்க ப்ரெஸ்ஸில் ஓடுது. ஏன் டிலே பண்ணோம்? எலெக்ஷன் 1.5 வருஷம் தானே இருக்குது. பேராசிரியர் இருக்கையில் தலைவர் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. பேராசிரியரோடு நாங்கள் யாரும் பெரிய ஆட்கள். அதனால் டிலே பண்ணாக்க போன விட தலைவரும் தளபதியும் தேர்தல் பிரச்சாரம் போனாங்க. வெற்றி நல்லா கிடச்சிது. இப்போ தலைவரும் உதயநிதி போனாங்கன்னா இன்னும் அவங்க தானே மாஸ் லீடர்ஸ். அவங்களால தானே கட்சிக்காரவங்களையும் பொதுமக்களையும் ஈர்க்க முடியுது. அதுதானே ஓட் ஆகுது. அவங்கள தானே ஆக்கணும். உங்களோட உழைக்கக்கூடியவரையோ அதே மாதிரி மக்களுக்கு நல்ல பரிச்சயமானோ நீங்கள் அறிவிக்கணுங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க முதல்வர். உங்களுக்கு அடுத்து யாரும் அடையாளம் காட்டணும்னு சொல்லியிருந்தீங்க. துணை முதல்வர் இல்லாமல் கட்சிக்கு தலைவராகவும் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஆமாம், அவருக்கு முன்னாடி வருவார். துணை முதல்வர் ஆனார், அடுத்தது செயல் தலைவர் ஆவார், அடுத்தது தலைவருக்கு திருப்பி அவர் பொன்விழா ஆண்டு நடத்தணும்னு சொன்னார்ல. அப்போ அவர் தான் இருந்து நடத்தணும். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் இலக்கு நிர்ணயிச்சிருக்காரு. அதுக்கு பணியாற்றணுங்கிறதே ஒரு உற்சாகமாக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததில் 100க்கு 100 நிறைவேற்றியிருக்கோம். மக்கள் மனநிறைவோடு இருக்கிறார்கள். இந்த சூழல் எந்த மாநிலத்திலும் கிடையாது. மத்திய அரசாங்கம் நிதி பகிர்வில் வஞ்சகம் செய்த போதும் சிறப்பாக செய்திருக்கிறார். அதே போலவே கழக தோழர்களும் உற்சாகம் இருக்கிறார். இவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய ஆதரவும் இருந்தால் நிச்சயமாக ஆதரவும் இருக்கிறது. இவருடைய உழைப்பு. நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, நன்கு அரசியல் தெரிஞ்சவர். வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு நடிகர் விஜயும் கிளம்புறங்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் உதயநிதி அவர்களையும் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்லும்பொழுது விஜய் வெர்சஸ் உதயநிதிங்கிற இலக்கிற்கு போகிறோம். அது நேற்று முளைத்த செடி. இது ஆழமர். யாரும் நாங்கள் யாரும் வர வேண்டியது இல்லையா? அவரை யாரும் வர வேண்டாம்னு சொல்லலை.